Hello students, welcome to Gurukulam Center. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் டாப்பிக்கில் சிஎன்எஸ் சிஸ்டம் தான் பார்க்க வரும். அந்த சிஎன்எஸ் சிஸ்டமில் ஃபோர் பிரைன், மிட் பிரைன், ஐன் பிரைனோட தான் உங்களுக்கு அந்த டாபிக் இருக்குது, சிலபஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இயர்ஸ் அண்ட் ஐஸ் வந்து கிடையாது. ஓகேவா? ஓகே, ஸோ சிஎன்எஸ் பார்த்தோம் அப்படின்னா பிரெயின். ஸோ பிரெயின் தான் நம்மளோட சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அப்படின்றத சொல்லுவாங்க. கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்றது இங்கே பிரெயின் அப்படின்றத இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளோட வாலண்ட்ரி மூமெண்ட், ஸோ பாடியை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, ஸோ இன்வாலண்ட்ரி ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷனு, சரிங்களா, லங்ஸ், ஹார்ட், கிட்னி, தெர்மோ ரெகுலேஷன், பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறாங்க, பசி ஏற்படுத்துறது, தாகத்தை ஏற்படுத்துறது, 24 hour சைக்கிள் அப்படின்றது நம்மளோட ஸ்லீப் வேக் சைக்கிள், அதே மாதிரி எண்டோக்ரைன் கிளான்ஸோட ஆக்டிவிட்டீஸ், அதே மாதிரி ஹியூமன் பிஹேவியர். ஸோ இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது எது அப்படின்னா இந்த சிஎன்எஸ் சிஸ்டம் அப்படின்றத இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த சிஎன்எஸ் வந்து அது போக விஷன், ஹியரிங், ஸ்பீச், மெமரி, இன்டெலிஜென்ட், எமோஷன் அண்ட் தாட்ஸ். சரிங்களா? ஸோ பார்க்குறதுக்கு, பேசுகிறதுக்கு, கேட்குறதுக்கு, ஞாபகப்படுத்துறதுக்கு, எமோஷன் அண்ட் தாட்ஸ் எல்லாமே இந்த சிஎன்எஸ், அந்த பிரெயின் தான் நம்மளுக்கு எல்லாமே ப்ராசஸ் பண்ணும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணுறது எது அப்படின்னா ஸ்கல் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸ்கல்ல பார்த்தோம் அப்படின்னா இன்சைட் த ஸ்கல் பிரெயினை கவர் பண்ணியிருக்கிறது கிரேனியல் மெனிஞ்சஸ். அந்த பிரெயின் கவர் பண்ணுற அந்த லேயர் வந்து கிரேனியல் மெனிஞ்சஸ். ஸோ அது வந்து 3 லேயர்ஸ் வந்து இருக்கும். அவுட்டர் லேயர் வந்து டியூரா மேட்டர், மிடில் லேயர் வந்து அரக்னாய்டு மேட்டர், இன்னர் லேயர் வந்து பயா மேட்டர்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அவுட்டர் லேயர் வந்து டியூரா மேட்டர், தென் மிடில் லேயர் வந்து அரக்னாய்ட், இன்னர் லேயர் வந்து பயா மேட்டர்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. பிரெயின் டிஷ்யூவோட கான்டாக்டில் இருப்பாங்க. ஸோ பிரெயின் பார்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 3 மேஜர் பார்ட்ஸ்ன்றதை சொல்லுவாங்க. ஃபோர் பிரைன், மிட் பிரைன், ஹைன் பிரைன் அப்படின்றத இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ பிரெயின் பார்ட்ஸ் வந்து 3 பார்ட்ஸ், ஃபோர் பிரைன், மிட் பிரைன், ஹைன் பிரைன்ன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர்ஸ். இதெல்லாமே படித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டயக்ராம் கொஸ்டின் கொடுத்து உங்களுக்கு கேட்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபோர் பிரைன். ஸோ ஃபோர் பிரைன் பார்த்தோம் அப்படின்னா இதில் செரிப்ரம், தலமஸ், ஹைப்போதாலமஸ்ன்றதை சொல்லுவாங்க. ஓகேவா? செரிப்ரம் தான் ஹியூமன் பிரெயினோட மேஜர் பார்ட்ஸாக. ஸோ இந்த செரிப்ரம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளெஃப்ட் மாதிரி இருக்கும். கிளெஃப்ட் அப்படின்னா ஒரு பிளவு மாதிரி இருக்கும். சரிங்களா? அதை செப்பரேட் பண்ணுறது 2 ஹாப்ஸா. ஸோ அது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் செரிப்ரல் எமிஸ்பியர் அப்படின்றத இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த எமிஸ்பியரை கனெக்ட் பண்ணுற அந்த நர்வ் ஃபைபர்ஸை தான் கார்பஸ் கலோசம்ன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த லேயர் ஆஃப் செல்ஸை, அந்த செரிப்ரல் எமிஸ்பியர் அப்படின்றத வந்து கவர் பண்ணியிருக்கிற ஒரு லேயர் தான் செரிப்ரல் கார்டெக்ஸ். ஓகேவா? அந்த லேயர்ஸில் வந்து நிறையா வந்து ஃபோல்ஸ் வந்து ஜாஸ்தியாக வந்து இருக்கும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ செரிப்ரல் கார்டெக்ஸில் வந்து திரும்ப ஒரு தடவை பார்க்கலாம். ஃபோர் பிரெயின் பார்த்தோம் அப்படின்னா செரிப்ரம், தலமஸ், ஹைப்போதாலமஸ். செரிப்ரம் அப்படின்றது ஹியூமன் பிரெயினோட மேஜர் பார்ட். அந்த செரிப்ரம்மை ரெண்டாக வந்து ஸ்பிளிட் ஆகும். ஒன்று லெஃப்ட் செரிப்ரல் எமிஸ்பியர், இன்னொன்று வந்து ரைட் செரிப்ரல் எமிஸ்பியர். அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் செரிப்ரல் எமிஸ்பியரை கனெக்ட் பண்ணுறது கார்பஸ் கலோசம். ஓகேவா? இந்த செரிப்ரல் எமிஸ்பியரை கவர் பண்ணியிருக்க அந்த லேயர் வந்து செரிப்ரல் கார்டெக்ஸ். அங்கே ப்ராமினன்ட் ஃபோல்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும்ன்றதை இங்கே சொல்கிறாங்க. செரிப்ரல் கார்டெக்ஸை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிரே மேட்டர் சொல்லுவாங்க. ஸோ டியூ டு கிரேயிஷ் அப்பியரன்ஸாக இருக்குது. ஏன் அப்படின்னா அங்கே நியூரானோட செல் பாடிஸ் வந்து கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி கலர் வந்து தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. செரிப்ரல் கார்டெக்ஸில் மோட்டார் ஏரியா, சென்சரி ஏரியாஸ் அண்டு சென்சரி ஆர் மோட்டார் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ மோட்டார் ஏரியா, சென்சரி ஏரியாஸ்ன்றதை சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த சிக்னல்ஸ் படித்தோம்ல, அஃபரண்ட் அண்டு எஃபரண்ட் நர்வ் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அதுதான் வந்து இங்கே சென்சரி அண்டு மோட்டார் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து சென்சரி ஏரியாஸும் இருக்காது, மோட்டார் ஏரியாஸும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க செரிப்ரல் கார்டெக்ஸில். அதுக்கு பதிலாக அசோசியேஷன்ஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அசோசியேஷன் ஏரியாவில் மெமரி, கம்யூனிகேஷன், இன்டர் சென்சரி அசோசியேஷன்ஸ் வந்து இருக்கும்ன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஸோ அதை தான் இங்கே என்னென்னு சொல்லுவாங்கன்னா அசோசியேஷன் ஏரியா அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஸோ இன்னர் பார்ட் ஆஃப் செரிப்ரல் எமிஸ்பியரில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபைபர்ஸை கவர் பண்ணியிருக்கிற மைலின் ஷீட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா கவர் பண்ணியிருக்கும். ஸோ இது பார்க்குறதுக்கு ஒப்பாக்காக இருக்கும், ஒயிட் அப்பியரன்ஸில் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஒயிட் மேட்டர் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து செரிப்ரமாக இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து செரிப்ரம் ஒரு ஸ்ட்ரக்சர்ஸை வந்து ராப் பண்ணியிருக்கும், அதுக்கு பேர் தான் தலாமஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து சென்சரி அண்ட் மோட்டார் ஏரியாஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும்ன்றதை சொல்கிறாங்க. ஸோ தலாமஸ்க்கு கீழே வருது ஹைப்போதாலமஸ். சரிங்களா? இந்த ஹைப்போதாலமஸில் நிறையா சென்டர்ஸ் வந்து இருக்குது. பாடி டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுறது, ஈட்டிங்க்கு, ட்ரிங்கிங்க்கு, ஸோ நம்மளை வந்து
அர்ஜ் பண்ணுறதுக்கு இதெல்லாமே இந்த ஹைப்போதாலமஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி ஹைப்போதாலமஸில் ஒரு குரூப் ஆஃப் நியூரோ செக்ரிட்டரி செல்ஸை தான் இங்கே என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹார்மோன்ஸ்ன்றதை பார்ப்போம். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி செரிப்ரல் ஹெமிஸ்பியரோட இன்னர் பார்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டீப் ஸ்ட்ரக்சர்ஸ், அதுக்கு பேர் அமிக்டாலா இப்போ கேம்பஸ்ன்றதை சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸை ஃபார்ம் பண்ணுது கால் லிம்பிக் சிஸ்டம். இந்த அமிக்டாலா இப்போ காம்பஸை சேர்ந்ததுல லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லிம்பிக் சிஸ்டமும் ஹைப்போதாலமஸும் சேர்ந்து செக்ஷுவல் பிஹேவியர் அதே மாதிரி எமோஷனல் ரியாக்ஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. எக்ஸைட்மெண்ட், ப்ளஷரு, ஆத்திரப்படுத்துறது, சந்தோஷப்படுத்துறது, பயப்படுறது அண்ட் மோட்டிவேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே இங்கே கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபோர் பிரெயினில் பார்த்தோம் அப்படின்னா செரிப்ரம், தலமஸ், ஹைப்போதாலமஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து மிட் பிரெயின். ஸோ மிட் பிரெயின் வந்து எங்கே லொக்கேட்டட் ஆகிருக்கும் அப்படின்னா தலமஸ்க்கும் ஹைப்போதாலமஸ் ஆஃப் த ஃபோர் பிரெயினுக்கும் ஹைண்ட் பிரெயின் ஆஃப் பான்ஸுக்கும் பிட்வீனில் இருக்கிறது தான் மிட் பிரெயின் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அங்கே ஒரு கேனல் மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் செரிப்ரல் அக்விடக்ட். அதில் ஒரு டார்சல் மிட் பிரெயினோட டார்சல் போர்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா 4 லோப்ஸ் மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் குவார்போரா குவாட்ரிஜெமினா அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ டார்சல் போர்ஷனில் மிட் பிரெயினோட டார்சல் போர்ஷனில் 4 லோப்ஸ் மாதிரி இருக்கும், கார்போரா குவாட்ரிஜெமினா. ஸோ மிட் பிரெயினும் ஹைண்ட் பிரெயினும் சேர்ந்தது தான் பிரெயின் ஸ்டெம்மை ஃபார்ம் பண்ணுறாங்கன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹைண்ட் பிரெயின். ஸோ ஹைண்ட் பிரெயின் பார்த்தோம் அப்படின்னா பான்ஸ், செரிபெல்லம், மெடுலா. ஸோ மெடுலா வந்து மெடுலா ஆப்லங்கேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பான்ஸ் அப்படின்றது டிஃப்ரெண்ட் ரீஜன் ஆஃப் பிரெயினோட ஸ்ட்ரக்சர்ஸை இன்டர் கனெக்ட் பண்ணியிருக்கும். பிரெயினோட டிஃப்ரெண்ட் ரீஜனை இன்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த பான்ஸா. ஸோ செரிபெல்லமில் கான்வலேட்டட் சர்ஃபேஸ் இருக்கும். ஸோ கான்வலேட் அதிகமான ஃபோல்டிங்ஸ் வந்து இருக்கும். அப்போ வந்து அடிஷ்னலாக மெனி மோர் நியூரான்ஸ் வந்து ஆட் ஆகுறதுக்கு சம் ஸ்பேசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? அதே மாதிரி மெடுலா வந்து ஸ்பைனல் கார்டோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த இடத்துல அடிப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெடுலாவில் சம் சென்டர்ஸ் வந்து இருக்குது, கண்ட்ரோல் ரெஸ்பிரேஷன், கார்டியோவாஸ்குலர் ரிஃப்ளெக்ஸஸ் அண்ட் கேஸ்ட்ரிக் செக்ரிஷன் ஃபங்க்ஷன்ஸ், ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டைஜஸ்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு தேவையான சென்டர் வந்து அந்த மெடுலாவில் தான் இருக்குது. நம்ம படிச்சிருப்போம்ல ரெஸ்பிரேஷன், டைஜஷன், கால்குலேஷன் எல்லாமே மெடுலாவில் சம் சென்டர்ஸ் இருக்குது அப்படின்றது. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை வச்சு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சிஎன்எஸ் சிஸ்டம்னா என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தாச்சு. அதே மாதிரி நர்வஸ் சிஸ்டம் டாபிக் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.